வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, நான் உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறேன். உனக்கு ஒரு தீங்கும் வராதபடி உன்னை என் செட்டைகளின் மறைவில் மறைத்து கொண்டிருக்கிறேன். உன்னை வீழ்த்தும்படி பிசாசு பல விதங்களில் போராடி கொண்டிருக்கிறான். தேவனிடத்தில் நீ நற்பெயரை இழந்து வேதனைப்பட வேண்டும் என்பது அவன் எண்ணம். ஆனால் நீ ஆராதிக்கிற உன் தேவனாயிருக்கிற நான் உன்னை ஒவ்வொரு நாளும் நடத்துவேன். இன்று நீ வாழ்வது உன் பலத்தாலோ நீதியினாலோ பரிசுத்தத்தினாலோ அல்ல. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே என்ற வேத வசனத்தின்படி நீ நிலைத்திருப்பது என்னுடைய கிருபையே. அந்த கிருபையை காலைதோறும் உனக்கு புதிதாக தருகிறேன். அந்த கிருபை உன்னை வாழ வைக்கும், உதவி செய்யும், உயர்த்தும், பலப்படுத்தும். என் கிருபை யாரெல்லாம் வாஞ்சையோடு கேட்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நான் கிருபையை தருகிறேன். உன் பிரயாசங்களின் பலனை நீ பெற வேண்டுமானால் கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். அழிந்து போன மக்களுக்கு நடுவில் அழியாமல் காக்கப்பட்ட நோவாவும் அவனுடைய குடும்பமும். ஏனென்றால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்று என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆதார வசனம், நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். 1 கொரிந்தியர் 15:10.